எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். மனதின் குரலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நவம்பர் மாதம் பல உத்வேகங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. சில நாட்கள் முன்பாகத்தான் நவம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று அரசியலமைப்புச் சட்ட தினத்தன்று நாடாளுமன்றத்தின் மைய அரங்கில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நாடு முழுவதிலும் நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாகத் தொடங்கப்பட்டன. நவம்பர் மாதம் 25ஆம் தேதியன்று அயோத்தியின் ராமர் கோயிலில் தர்மக்கொடி ஏற்றப்பட்டது. இந்த நாளன்றுதான் குருக்ஷேத்திரத்தின் ஜோதிஷரிலே பாஞ்சஜன்ய நினைவிடம் மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டது. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் நான் ஹைதராபாதிலே உலகின் மிகப்பெரிய என்ஜின் MRO வசதியை தொடக்கி வைத்தேன். அதாவது விமானங்களை பராமரித்து பழுது பார்த்து செப்பனிடும் துறையில் பாரதம் இந்த பெரிய அடியெடுப்பை எடுத்திருக்கிறது. கடந்த வாரங்களில் மும்பையிலே ஒரு நிகழ்ச்சியின் போது INS மாஹே கப்பல் இந்திய கப்பற்படையில் இணைக்கப்பட்டது. அதேபோல கடந்த வாரத்தில் பாரதத்தின் விண்வெளி சூழல் அமைப்புக்கு ஸ்கை ரூட்டின் இன்ஃபினிட்டி வளாகம் ஒரு தளம் அமைத்து கொடுத்தது. இது பாரதத்தின் புதிய எண்ணம், புதுமைகள் படைத்தல், இளைஞர்களின் சக்தி ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. நண்பர்களே, வேளாண் துறையிலும் கூட தேசம் புதிய சாதனைகளை படைத்திருக்கிறது. பாரதம் 357 மில்லியன் டன் உணவுப் பொருட்களோடு கூடவே ஒரு வரலாற்றுச் சிறப்பான பதிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 357 மில்லியன் டன். 10 ஆண்டுகள் முன்பான தரவுகளோடு ஒப்பிடும்போது பாரதத்தின் உணவுப் பொருள் உற்பத்தி 100 மில்லியன் டன் மேலும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டுக்கள் உலகிலேயும் கூட பாரதத்தின் கொடி உயர பறக்க விடப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு பாரதம் காமன்வெல்த் நாடுகளுக்கான விளையாட்டுக்களை நடத்தும் அறிவிப்பும் வெளியானது. இந்த சாதனைகள் தேசத்திற்குச் சொந்தமானவை, நாட்டு மக்களின் சொத்து. தேச மக்களின் இப்படிப்பட்ட சாதனைகள், மக்களின் சமூக முன்னெடுப்புகள் ஆகியவற்றை அனைவருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைப்பதற்கு மனதின் குரல் என்ற மேடை மிகச் சிறப்பான ஒன்றாகும். நண்பர்களே, மனதிலே முனைப்பு இருந்தால், சமூக சக்தியின் துணையோடு ஒரு குழுவாகச் செயலாற்றுவதிலே நம்பிக்கை இருந்தால், தோல்வியடைந்தாலும் மீண்டெழுந்து முயலும் துணிவு இருந்தால், மிகக் கடினமான காரியமும் கூட வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் அப்படிப்பட்ட காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். அப்போது செயற்கைக்கோள் இருக்கவில்லை, GPS முறை இருக்கவில்லை, திசையறிதலுக்கான எந்த வசதிகளும் இருக்கவில்லை. அப்போதும் கூட நமது கடலோடிகள் பெரிய பெரிய கலன்களில் கடல் மீது பயணித்தார்கள், செல்ல தீர்மானித்த இடங்களுக்குச் சென்றார்கள். இப்போது கடல்களையெல்லாம் தாண்டி விண்வெளியின் கணக்கே இல்லாத உயரங்களை உலக நாடுகள் அளந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கேயும் கூட இதே பழைய சவால்கள்தாம். GPS முறை இல்லை, தகவல் பரிமாற்ற சாதனங்கள் இல்லை. அப்படியென்றால் நாம் எப்படி முன்னேற முடியும்? நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக சமூக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருந்த ஒரு காணொளி என் கவனத்தை கவர்ந்தது. இந்த காணொளி இஸ்ரோ அமைப்பின் ஒரு வித்தியாசமான ட்ரோன் போட்டி தொடர்பானது. நமது தேசத்தின் இளைஞர்கள், குறிப்பாக நமது ஜென்ஸியைச் சேர்ந்த இளைஞர்கள் செவ்வாய்க்கோள் போன்ற இடங்களில் ட்ரோனை இயக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அந்த காணொளியில் காண முடிந்தது. ட்ரோன்கள் எழும்பின, சில கணங்கள் நிதானமாக பறந்தன, பிறகு திடீரென்று நிலத்தில் வந்து விழுந்தன. ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் எழும்பிய அந்த ட்ரோன்களுக்கு GPS அமைப்பின் துணை இருக்கவில்லை. செவ்வாய் கிரகத்திலே GPS சாத்தியமில்லை என்பதால் ட்ரோன்களுக்கு வெளியிலிருந்து எந்த சுட்டுதலோ வழிகாட்டுதலோ கிடைக்கவில்லை. ட்ரோன்கள் அவற்றுக்குள்ளிருந்த கேமரா மற்றும் மென்பொருள் துணையோடு பறக்க வேண்டியிருந்தது. அந்த சின்னஞ்சிறிய ட்ரோன்கள் நிலத்தின் வடிவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உயரங்களை அளக்க வேண்டும், தடைகளை அடையாளம் காண வேண்டும், பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான பாதையை தாமே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகையால் தான் அவை ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழுந்து கொண்டிருந்தன. நண்பர்களே, இந்த போட்டியிலே
புனேயைச் சேர்ந்த இளைஞர்களின் ஒரு குழுவால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடிந்தது. அவர்களுடைய ட்ரோனுமே கூட கீழே விழுந்தது என்றாலும் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. பலமுறை முயற்சிகளுக்குப் பிறகு இந்த குழுவின் ட்ரோன் செவ்வாய் கிரகச் சூழ்நிலைகளில் சில நேரம் பறப்பதில் வெற்றியடைந்தது. நண்பர்களே, இந்த காணொளியை காணும்போது என் மனதிலே மேலும் ஒரு காட்சி மலர்ந்தது. சந்திரயான் 2 நமது தொடர்புக்கு அப்பால் சென்ற கணம்தான் அது. அந்த நாளன்று தேசமெங்கும், குறிப்பாக விஞ்ஞானிகள் சில கண நேரங்களுக்கு ஏமாற்றத்தின் மொத்த உருவமானார்கள். ஆனால் நண்பர்களே, தோல்வி அவர்களை தடைப்படுத்தவில்லை. அதே நாளன்று அவர்கள் சந்திரயான் 3இன் வெற்றிக் கதையை எழுதத் தொடங்கிவிட்டார்கள். இந்த காரணத்தால் தான் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையை தொட்டபோது அது வெறும் ஒரு பயணத்தின் வெற்றியாக மட்டுமில்லை, அது தோல்வியிலிருந்து வெளிப்பட்டு வந்த நம்பிக்கையின் வெற்றி. இந்த காணொளியில் தெரியும் இளைஞர்களின் கண்களில் எனக்கு அதே நம்பிக்கை தெரிகிறது. நமது இளைஞர்களின் முனைப்பையும் விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பையும் ஒவ்வொரு முறை நான் பார்க்கும்போதும் எனக்குள்ளே உற்சாகம் ஊறுகிறது. இளைஞர்களின் இந்த முனைப்புத்தான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் மிகப்பெரிய சக்தியாகும். எனக்கு பிரியமான நாட்டுமக்களே, தேனின் இனிமையை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள். ஆனால் இதன் பின்னணியில் எத்தனை பேரின் உழைப்பு இருக்கிறது, எத்தனை பாரம்பரியங்கள் இருக்கின்றன, இயற்கையோடு எத்தனை அழகான ஒத்திசைவு என்பது பல வேளைகளில் நமக்கு தெரிவதில்லை. நண்பர்களே, ஜம்மு காஷ்மீரத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் சுலாயி எனப்படும் வனத்துளசியின் மலர்களிலிருந்து இங்கே இருக்கும் தேனீக்கள் மிகச்சிறப்பான தேனை உருவாக்குகின்றன. இந்த தேன் வெண்மை நிறம் கொண்டது. இதை ராம்பன் சுலாயி தேன் என்று அழைக்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த ராம்பன் சுலாயி தேனுக்கு புவிசார் குறியீட்டு காப்புரிமை கிடைத்தது. இதன் பிறகு இந்த தேனுக்கு தேசமெங்கும் பிரத்யேகமான அடையாளம் ஏற்பட்டு வருகின்றது. நண்பர்களே, தெற்கு கனரா மாவட்டத்தின் புத்தூரின் தாவரங்கள் தேன் உற்பத்திக்கு மிகச் சிறப்பானவையாக கருதப்படுகின்றன. இங்கே கிராம ஜன்ய என்ற பெயர் கொண்ட விவசாயிகளின் அமைப்பு இந்த இயற்கை வளத்திற்கு புதிய திசையை அளித்து வருகின்றது. கிராம ஜன்ய அமைப்பானது இங்கே ஒரு நவீனமான பதப்படுத்தும் அலகை ஏற்படுத்தி பரிசோதனை கூடம், பாட்டிலில் இடுதல், சேமிப்பு மற்றும் டிஜிட்டல் முறை கண்காணிப்பு போன்ற வசதிகளை அதில் இணைத்துவிட்டது. இப்போது அதே தேனானது பிராண்ட் அமைக்கப்பட்ட உற்பத்தியாக ஆகி கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை சென்று சேர்கிறது. இந்த முயற்சியினால் 2500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைத்திருக்கின்றது. நண்பர்களே, கர்நாடகத்தின் தும்குரு மாவட்டத்தில் சிவகங்கா காலஞ்சியா என்ற பெயர் கொண்ட அமைப்பின் முயற்சியும் கூட மிகவும் பாராட்டுக்குரியது. இவர்கள் வாயிலாக இங்கே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தொடக்கத்தில் 2 தேனீ பெட்டிகள் அளிக்கப்படுகின்றன. இப்படி செய்வதன் மூலம் அமைப்பானது பல விவசாயிகளை தனது இயக்கத்தில் இணைத்துவிட்டது. இப்போது அந்த அமைப்பில் இணைந்த விவசாயிகள் கூட்டாக தேன் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். மிகச் சிறப்பான முறையில் பேக்கேஜிங் செய்கிறார்கள். உள்நாட்டு சந்தைகள் வரை கொண்டு செல்லுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. இப்படித்தான் நாகாலாந்தின் கிளிஃப் ஹனி ஹண்டிங் முறையும் கூட. நாகாலாந்தின் சோக்லாங்கன் கிராமத்தில் கியாமனி யாங்கன் பழங்குடியினர் பல 100 ஆண்டுகளாக தேன் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இங்கே தேனீக்கள் மரங்களில் அல்ல, உயரமான செங்குத்து பாறைகளில் தங்கள் இருப்பிடங்களை அமைக்கின்றன. ஆகையால் தேனை எடுக்கும் பணி மிகவும் ஆபத்து நிறைந்தது. அந்த வகையிலே இங்கே இருப்போர் தேனீக்களோடு இனிமையாக பேசுகிறார்கள், அவற்றின் அனுமதி பெறுகிறார்கள். இன்று தாங்கள் தேனை எடுக்க வந்திருப்பதாக முதலில் தெரிவித்த பிறகே தேனை எடுக்கிறார்கள். நண்பர்களே, இன்று பாரதத்தின் தேன் உற்பத்தியானது புதிய பதிவினை ஏற்படுத்தி வருகின்றது. 11 ஆண்டுகள் முன்பாக தேசத்தில் தேன் உற்பத்தி 76,000 மெட்ரிக் டன்னாக இருந்தது. இப்போது இது அதிகரித்து 1,50,000 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளிலே தேனின் ஏற்றுமதியும் கூட 3 மடங்குக்கும் அதிகமாக ஆகிவிட்டது. தேன் மிஷனுக்கு உட்பட்டு
காதி கிராமோத்யோகம் கூட 2.25 லட்சத்திற்கும் அதிகமான தேனீ பெட்டிகளை விநியோகம் செய்திருக்கின்றது. இதனால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான புதிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது தேசத்தின் பல்வேறு பாகங்களில் தேனின் இனிமையும் அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த இனிமை விவசாயிகளின் வருவாயையும் அதிகரித்து கொடுக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டுமக்களே, ஹரியானாவின் குருக்ஷேத்திரத்திலே மகாபாரத போர் நடந்தது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஆனால் போரின் இந்த அனுபவத்தை இப்போது நீங்கள் எல்லோரும் அங்கே மகாபாரத அனுபவ மையத்திலே நேரடியாக அனுபவிக்கலாம். இந்த அனுபவ மையத்திலே மகாபாரதத்தின் சம்பவங்கள் முப்பரிமாண ஒலி காட்சியாகவும் டிஜிட்டல் உத்தி வாயிலாகவும் வெளிப்படுத்தப்படுகின்றது. நவம்பர் மாதம் 25ஆம் தேதியன்று நான் குருக்ஷேத்திரம் சென்றபோது இந்த அனுபவ மையத்தின் அனுபவம் என்னை ஆனந்தத்தால் நிரப்பிவிட்டது. நண்பர்களே, குருக்ஷேத்திரத்தின் பிரம்ம சரோவரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச கீதை மகோத்சவத்தில் பங்கெடுப்பது எனக்கு மிகச் சிறப்பானதாக இருந்தது. எவ்வாறு உலகெங்கிலும் இருந்தும் புனித நூலான கீதையால் உத்வேகம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை காணும்போது நான் மிகவும் பரவசமடைந்தேன். இந்த மகோத்சவத்திலே ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளிலிருந்தும் வந்தவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாத தொடக்கத்திலே சவுதி அரேபியாவிலே முதன்முறையாக ஒரு பொது மேடையில் கீதை வாசிக்கப்பட்டது. ஐரோப்பாவின் லாட்வியாவிலும் கூட ஒரு நினைவில் கொள்ளத்தக்க கீதை மகோத்சவத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மகோத்சவத்திலே லாட்வியா, எஸ்டோனியா, லித்துவானியா, அல்ஜீரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் பெரும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். நண்பர்களே, பாரதத்தின் உயர்வான கலாச்சாரத்திலே அமைதி, கருணை ஆகிய உணர்வுகள் மிக உயர்வானவையாக இருக்கின்றன. 2ஆம் உலகப் போரினை கற்பனை செய்து பாருங்கள். எங்கும் அழிவின் பயங்கரமான கோரத்தாண்டவம். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் குஜராத்தின் நவா நகரின் ஜாம் சாஹப் மகாராஜா திக்விஜய் சிங் அவர்கள் புரிந்த மிக உயர்வான காரியம் இன்றும் கூட நமக்கு உள்ளெழுச்சி அளித்து வருகின்றது. அந்த காலத்திலே ஜாம் சாஹப் போருக்கான கூட்டு பற்றியோ போரின் உத்திகள் பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. மாறாக இந்த உலகப் போருக்கு இடையே போலந்து நாட்டின் யூத குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பது என்ற கவலையில் இருந்தார். அவர் குஜராத்திலே ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அடைக்கலம் அளித்து புதுவாழ்வு தந்தார். இது இன்றும் கூட ஒரு உதாரணமாக திகழ்கிறது. சில நாட்கள் முன்பாக தெற்கு இஸ்ரேலின் மோஷாவ் நேவாதிமிலே ஜாம் சாஹிப்பின் உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு போலந்தின் வார்சாவிலே ஜாம் சாஹிப்பின் நினைவு சின்னத்திலே நினைவு மலர்களை காணிக்கையாக்கும் பேர் எனக்கு கிடைத்தது. அந்த கணம் என்னால் மறக்க முடியாத ஒன்று. என் கனிவான நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக இயற்கை வேளாண்மை பற்றிய ஒரு பெரிய மாநாட்டிலே பங்கெடுக்க நான் கோயம்புத்தூர் சென்றிருந்தேன். தென் பாரதத்திலே இயற்கை வேளாண்மை தொடர்பாக நடைபெற்று வரும் முயற்சிகளை பார்க்கும்போது மிகவும் நான் கவரப்பட்டேன். பல இளைஞர்கள், மெத்தப் படித்த தொழில் வல்லுநர்கள் இப்போது இயற்கை வேளாண் துறையை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அங்கே இருக்கும் விவசாயிகளோடு நான் உரையாடினேன். அவர்களின் அனுபவத்தை அறிந்து கொண்டேன். இயற்கை வேளாண்மை என்பது பாரதத்தின் பண்டைய பாரம்பரியங்களின் அங்கமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த பூமித்தாயை காத்தளிக்க நாம் இதற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வர வேண்டும் என்பது நம் அனைவரின் கடமையாகும். நண்பர்களே, உலகின் மிகப் பழமையான மொழி, உலகின் மிகவும் தொன்மையான நகரங்களிலே ஒரு நகரம் என்ற இந்த இரண்டின் சங்கமம் என்பது எப்போதுமே மிகவும் அற்புதமானதாக இருக்கும். நான் காசி தமிழ்ச் சங்கமம் பற்றித்தான் பேசுகிறேன். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று காசியின் நமோ காட்டிலே காசி தமிழ்ச் சங்கமத்தின் 4ஆம் பதிப்பு தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த முறைக்கான காசி தமிழ்ச் சங்கமத்தின் மையக்கரு மிகவும் சுவாரஸ்யமானது. தமிழ் கற்கலாம் என்பதே அது. யாருக்கெல்லாம் தமிழ் மொழி மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் காசி தமிழ்ச் சங்கமம் மகத்துவம் வாய்ந்த ஒரு மேடையாக ஆகியிருக்கிறது. காசி வாழ் மக்களிடம் எப்போது பேசினாலும் காசி தமிழ்ச் சங்கமத்தின் அங்கமாக ஆவது அவர்களுக்கு இனிமையானதாக இருப்பதாகவே அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே அவர்களுக்கு புதிய கற்றல், புதியவர்களோடு பழகுதல் ஆகியவற்றுக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த முறையும் கூட
காசிவாசிகள் பெரும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தங்களுடைய சகோதர சகோதரிகளை வரவேற்க மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். காசி தமிழ்ச் சங்கமத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதோடு கூடவே இப்படிப்பட்ட மேலும் மேடைகளைப் பற்றி சிந்தியுங்கள். இதன் வாயிலாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு மேலும் பலப்படும். இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒருமுறை கூற விரும்புகிறேன். தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் இந்தியாவின் பெருமிதம். எனதருமை நாட்டுமக்களே, பாரதத்தின் பாதுகாப்பு அமைப்புக்கு பலம் கிடைத்திருக்கிறது எனும்போது இந்தியர்கள் அனைவருக்கும் இது பெருமிதம் தானே. கடந்த வாரம் மும்பையிலே ஐஎன்எஸ் மாஹே போர்க்கப்பலானது இந்திய கப்பற்படையோடு இணைக்கப்பட்டது. சிலர் இதன் உள்நாட்டு வடிவமைப்பு குறித்து நிறைய விவாதங்களில் ஈடுபட்டார்கள். அதே வேளையில் புதுச்சேரி மற்றும் மலபார் கரையோரப் பகுதி வாழ் மக்கள் இதன் பெயர் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். மாஹே என்ற இதன் பெயர் மிகுந்த வளமான வரலாற்று பாரம்பரியம் இருக்கும் ஒரு இடத்தின் பெயராகும். கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பலர் இந்த பெயர் தொடர்பாக ஒன்றை கூர்ந்து கவனித்தார்கள். இந்த போர்க்கப்பலின் மேல் முனை அல்லது முகடு உருமி மற்றும் களரிப்பயட்டுவின் பாரம்பரியமான வளைவான வாளை போல காணப்படுகிறது. நமது கடற்படை மிக விரைவாக தற்சார்பு நிலையை நோக்கி முன்னேறி வருகிறது என்பது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். டிசம்பர் 4ஆம் தேதியன்று நாம் கடற்படை தினத்தை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நமது வீரர்களின் அளவில்லா சாகசத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் நாம் கௌரவம் அளிக்க வேண்டும். நண்பர்களே, யாரெல்லாம் கடற்படையோடு தொடர்புடைய சுற்றுலாவில் நாட்டமுடையவர்களோ அவர்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். நமது தேசத்திலே நாம் நிறைய கற்கக்கூடிய பல இடங்கள் இருக்கின்றன. தேசத்தின் மேற்கு கரையிலே குஜராத்தின் சோம்நாத்துக்கு அருகிலே தீவ் என்றதொரு மாவட்டம் இருக்கிறது. தீவிலே ஐஎன்எஸ் குக்ரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குக்ரி நினைவகம் மற்றும் அருங்காட்சியகம் இருக்கின்றது. அதே போல கோவாவிலே நேவல் ஏவியேஷன் மியூசியம் இருக்கிறது. இது ஆசியாவிலே மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அருங்காட்சியகமாகும். ஃபோர்ட் கொச்சியின் ஐஎன்எஸ் துரோணாச்சாரியாவின் இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம் இருக்கிறது. இங்கே நமது தேசத்தின் கடல்சார் வரலாறும் இந்திய கடற்படையின் பரிணாம வளர்ச்சி பற்றியும் பார்க்கலாம். ஸ்ரீ விஜயபுரம் என்ற அந்நாளைய போர்ட் பிளேரிலே சமுத்ரிகா என்ற நேவல் மரைன் மியூசியம் இருக்கிறது. அந்த பகுதியின் வளமான வரலாற்றை நம் கண்முன்னே அது கொண்டு வந்து நிறுத்துகிறது. கார்வாரில் ரவீந்திரநாத் டகோர் கடற்கரையிலே போர்க்கப்பல் அருங்காட்சியகத்திலே ஏவுகணைகள், ஆயுதங்கள் ஆகியவற்றின் மாதிரிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விசாகப்பட்டினத்திலும் கூட ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஹெலிகாப்டர் மற்றும் விமான அருங்காட்சியகம் இருக்கின்றது. இது இந்திய கடற்படையோடு இணைந்தது. நீங்கள் இந்த அருங்காட்சியகங்களுக்கு சென்று கண்டிப்பாக பாருங்கள் என்று உங்கள் அனைவரிடமும், குறிப்பாக இராணுவ வரலாற்றிலே பிரியம் உள்ளவர்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, குளிர்காலம் வந்துவிட்டது. கூடவே குளிர்காலத்தோடு தொடர்புடைய சுற்றுலாவுக்கான சமயமும் வந்துவிட்டது. உலகின் பல நாடுகள் குளிர்காலத்தில் நடக்கும் சுற்றுலாவையும் பனிக்கால சுற்றுலாவையும் தங்களுடைய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஆதாரமாக ஆக்கியிருக்கின்றார்கள். பல நாடுகளில் உலகின் மிகவும் வெற்றிகரமான பனிக்கால கொண்டாட்டம் மற்றும் பனிக்கால விளையாட்டுகளின் மாதிரியாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த நாடுகள் பனிச்சறுக்கு, பனியில் நெடும் பயணம் மேற்கொள்வது, பனிபடர்ந்த மலைகளில் ஏறுவது மற்றும் குடும்ப பனிப்பூங்காக்கள் போன்ற அனுபவங்களை தங்களுடைய அடையாளமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் தங்களுடைய பனிக்கால கொண்டாட்டங்களையும் கூட உலகளாவிய ஈர்ப்பாக மாற்றியிருக்கின்றார்கள். நண்பர்களே, நமது தேசத்திலும் கூட பனிக்கால சுற்றுலாவுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. நம்மிடத்திலே மலைகளும் இருக்கின்றன, கலாச்சாரமும் இருக்கிறது, அதோடு சாகசத்திற்கான எல்லையில்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்போதெல்லாம் உத்தராகண்டிலே பனிக்கால சுற்றுலாவானது மக்களை மிகவும் கவர்ந்து வருகிறது. குளிர்காலத்திலே ஔலி, முனஸ்யாரி, சோப்டா, டேயாரா போன்ற இடங்களில் மிகவும் பிரபலமாகி வருகிறது.
சில வாரங்கள் முன்புதான் பித்தோர்கட் மாவட்டத்தின் 14,500 அடி உயரத்திலே ஆதி கைலாசத்திலே மாநிலத்தின் முதல் ஹை ஆல்டிட்யூட் அல்ட்ரா ரன் மாரத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நம்முடைய தேசத்தின் 18 மாநிலங்களிலிருந்து 750க்கும் அதிகமான தடகள வீரர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். 60 கிலோமீட்டர் நீளமான ஆதி கைலாச சுற்று ஓட்டம் உறைய வைக்கும் குளிரிலே காலை 5 மணிக்கு தொடங்கியது. இத்தனை குளிரை தாண்டி மக்களின் உற்சாகத்தை சொல்லி மாளாது. ஆதி கைலாச யாத்திரையிலே 3 ஆண்டுகள் முன்பு வெறும் 2000க்கும் குறைவான சுற்றுலா பயணிகளே வந்திருந்தார்கள். இப்போது இந்த எண்ணிக்கை 3000த்திற்கும் அதிகமாக ஆகிவிட்டது. நண்பர்களே, சில வாரங்களிலே உத்தராகண்டின் பனிக்கால விளையாட்டுக்களுக்கான ஏற்பாடுகளும் நடந்துவிடும். நாடெங்கிலும் இருந்து விளையாட்டு வீரர்கள், சாகச பிரியர்கள், விளையாட்டுக்களோடு தொடர்புடையவர்கள் மத்தியில் ஏகப்பட்ட உற்சாகம். ஸ்கீயிங், ஸ்னோபோர்டிங் என்ற இருவகை பனிச்சறுக்காகட்டும், பனி மீது நடைபெறும் பல வகையான விளையாட்டுக்களுக்குமான தயாரிப்புகள் தொடங்கிவிட்டன. உத்தராகண்டின் பனிக்கால சுற்றுலாவுக்கு ஊக்கமளிக்க வேண்டி இணைப்பு மற்றும் உள்கட்டமைப்பின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. தங்கு விடுதிகள் தொடர்பாக புதிய கொள்கை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, குளிர்காலத்தில் இந்தியாவில் திருமணம் செய்வது என்ற இயக்கம் கூட வித்தியாசமான கொண்டாட்டமாக ஆகி வருகிறது. குளிர்காலத்தின் அருமையான வெயிலாகட்டும், மலையிலிருந்து இறங்கும் மேகக்கூட்டமாகட்டும், டெஸ்டினேஷன் வெட்டிங்கிற்காக மலைகளும் கூட இப்போது மிகவும் பிரபலமாகி வருகின்றன. பல திருமணங்கள் குறிப்பாக கங்கை கரையிலே நடக்கின்றன. நண்பர்களே, குளிர்காலத்தின் இந்த நாட்களில் ஹிமாலயத்தின் பள்ளத்தாக்குகள் தரும் அனுபவம் நம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இருப்பவையாக இருக்கின்றன. நீங்கள் இந்த குளிர்காலத்தில் எங்காவது செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் ஹிமாலயத்தின் பள்ளத்தாக்குகளை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். நண்பர்களே, சில வாரங்கள் முன்பாக நான் பூட்டான் சென்றிருந்தேன். இப்படிப்பட்ட பயணங்களின் போது பல வகையான உரையாடல்கள், விவாதங்கள் நடத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. என்னுடைய இந்த பயணத்தின் போது பூட்டானின் அரசர், இதற்கு முன்பு அரசராக இருந்த தற்போதைய அரசரின் தந்தை, இந்த நாட்டின் பிரதமர், இன்னும் பிறரை நான் சந்தித்தேன். இவற்றின் போது அனைவர் கூறுவதையும் கவனமாக கேட்டுக்கொண்டேன். அனைவரும் அங்கே பௌத்த நினைவுப் பொருட்கள், அதாவது பகவான் புத்தரின் புனிதமான பொருட்களை அனுப்பியமைக்காக இந்தியர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள். இதை நான் கேட்டபோது என் இதயத்தில் ஆனந்தமும் பெருமிதமும் பொங்கின. நண்பர்களே, பகவான் புத்தரின் பவித்திரமான எச்சங்கள் தொடர்பாக வேறு பல நாடுகளிலும் கூட இதே போன்ற உற்சாகத்தை என்னால் காண முடிந்தது. கடந்த மாதம்தான் தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து இந்த புனிதமான பொருட்கள் ரஷ்யாவின் கல்மீகியாவிற்கு கொண்டு போகப்பட்டன. இங்கே பௌத்த சமயத்திற்கு சிறப்பான மகத்துவம் இருக்கிறது. ரஷ்யாவின் தொலைவான பகுதிகளிலிருந்தெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இவற்றை தரிசிக்க வந்தார்கள் என்று என்னிடம் கூறினார்கள். இந்த புனிதமான பொருட்கள் மங்கோலியா, வியட்நாம் மற்றும் தாய்லாந்திற்கு கூட கொண்டு செல்லப்பட்டன. அனைத்து இடங்களிலும் அதிக எண்ணிக்கையில் வரும் மக்களின் பெரும் உற்சாகத்தை காண கண்கோடி வேண்டும். இவற்றை தரிசிக்க தாய்லாந்தின் அரசரே கூட வந்திருந்தார். உலகெங்கிலும் பகவான் புத்தரின் பவித்திரமான பொருட்களிடம் இந்த வகையான ஆழமான இணைவினை காணும்போது மனதில் உணர்ச்சிகள் கொப்பளிக்கின்றன. ஒரு விஷயமானது உலகெங்கிலும் இருப்போரை பரஸ்பரம் இணையச் செய்யும் ஒரு சாதனமாக எப்படி ஆகிறது என்பதை நினைக்கும்போது மிகவும் இதமாக இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டுமக்களே, நான் உங்களிடத்திலே எப்போதுமே உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை உங்களிடம் நிரந்தரமாக இருத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறேன். சில நாட்கள் முன்பாகத்தான் G20 உச்சி மாநாட்டின் போது உலகின் பல தலைவர்களுக்கு நினைவுப் பரிசு வழங்குவது எனும்போது இதே மந்திரம் கடைபிடிக்கப்பட்டது. நாட்டு மக்கள் சார்பாக உலகத் தலைவர்களுக்கு நான் அளித்த நினைவுப் பரிசிலே இந்த விஷயம் குறிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட்டது. G20யின் போது நான் தென்னாப்பிரிக்க குடியரசுத் தலைவருக்கு நடராஜர் திருவுருவத்தின் வெண்கலச் சிலையை அளித்தேன். இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூரின் கலாச்சார பாரம்பரியத்தோடு இணைந்த சோழர்களின் சிற்பக்கலையின்
அற்புதமான எடுத்துக்காட்டு. கனடா நாட்டின் பிரதமருக்கு வெள்ளியாலான குதிரையின் மாதிரி அளிக்கப்பட்டது. இது ராஜஸ்தானத்தின் உதய்பூரின் நேர்த்தியான சிற்பக்கலையை காட்சிப்படுத்துவதாக இருந்தது. ஜப்பானிய பிரதமருக்கு வெள்ளியாலான புத்தரின் திருவுருவச் சிலை அளிக்கப்பட்டது. இதிலே தெலங்கானா மற்றும் கரீம் நகரின் புகழ்மிக்க வெள்ளி கைவினைத்திறன் மிக நுணுக்கமாக பொறிக்கப்பட்டிருந்தது. இத்தாலியின் பிரதமருக்கு மலர்கள் வடிவிலான வெள்ளியாலான முகம் பார்க்கும் கண்ணாடி அளிக்கப்பட்டது. இதுவுமே கூட கரீம் நகரின் பாரம்பரியமான உலோகச் சிற்பக்கலையை காட்சிப்படுத்துகிறது. ஆஸ்திரேலிய பிரதமருக்கு நான் பித்தளை உருளியை பரிசாக அளித்தேன். இது கேரளத்தின் மன்னாரின் சிறப்பான கலைப்படைப்பாகும். பாரத நாட்டின் கைவினைத்திறன், கலை மற்றும் பாரம்பரியம் பற்றி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். மேலும் நமது கைவினைஞர்களின் திறனுக்கு உலகளாவிய மேடை கிடைக்க வேண்டும். நண்பர்களே, உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வினை தேசத்தின் கோடிக்கணக்கான மக்கள் இப்போது தங்களுடையதாக்கிக் கொண்டு விட்டார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த ஆண்டு பண்டிகைகளுக்காக சந்தைகளில் வாங்கச் சென்றபோது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம். மக்களின் விருப்பம் மேலும் வீடுகளுக்கு வரும் பொருட்களில் தெளிவான ஒரு அறிகுறி காணப்பட்டது. அதாவது தேசம் சுதேசியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. பாரத நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை மக்கள் மனதார தேர்ந்தெடுத்தார்கள். இந்த மாற்றத்தை சின்ன சின்ன கடைக்காரர்களும் கூட உணர்ந்தார்கள். இந்த முறை இளைஞர்கள் தாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வேகம் அளித்தார்கள். வரவிருக்கும் சில நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர்பான வாங்குதல் என்ற புதிய சுற்று தொடங்கிவிடும். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தேசத்தில் தயாரிக்கப்பட்டதை மட்டுமே வாங்குங்கள். நமது நாட்டு மக்களின் உழைப்பு இருப்பனவற்றை மட்டுமே விற்பனை செய்யுங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டு விளையாட்டுக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் சூப்பர் ஹிட் என்றே சொல்ல வேண்டும். பாரத நாட்டு பெண்கள் அணி ஐசிசி பெண்கள் உலகக்கோப்பையை வென்றதோடு இந்த மாதம் தொடங்கியது. ஆனால் அதன் பிறகு களத்திலே மேலும் பல செயல்பாடுகளை பார்க்க முடிந்தது. சில நாட்கள் முன்புதான் டோக்கியோவிலே கேட்டல் குறைபாடு உடையோருக்கான ஒலிம்பிக் பந்தயங்கள் நடைபெற்றன. அதிலே பாரதம் இதுவரை சாதித்திராத அளவுக்கு போட்டியிட்டு 20 பதக்கங்களை ஜெயித்திருக்கிறது. நமது வீராங்கனைகளும் கூட கபடிக்கான உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தார்கள். ஒட்டுமொத்த போட்டியிலுமே அவர்கள் சிறப்பாக செயல்பட்டது நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்டது. உலக குத்துச்சண்டை போட்டிகளின் இறுதிப் போட்டியிலும் கூட நமது வீரர்களின் செயல்பாடு அற்புதமாக இருந்தது. அங்கும் அவர்கள் 20 பதக்கங்களை வென்றார்கள். நண்பர்களே, எது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது என்றால், நமது பெண்களின் குழுவானது பார்வைத்திறன் குன்றியவர்களுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பையின் வெற்றிதான். பெரிய விஷயம் என்னவென்றால், நமது இந்த குழுவானது எந்த ஒரு ஆட்டத்திலும் தோற்கவில்லை. இந்த பந்தயத்தையே வெற்றி கொண்டார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த குழுவின் அனைத்து வீராங்கனைகள் குறித்து பெருமிதம் கொள்ளுகிறார்கள். நானும் அந்த குழுவினரை பிரதமர் இல்லத்திலே சந்தித்தேன். உண்மையிலேயே இந்த குழுவின் நம்பிக்கை, அவர்களுடைய பேரார்வம் ஆகியவை நமக்கு நிறைய கற்றலை அளிக்கிறது. இந்த வெற்றி நமது விளையாட்டு சரித்திரத்தின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று. இது அனைத்து இந்தியர்களுக்கும் கருத்தூக்கமாக இருந்து வரும். நண்பர்களே, இப்போதெல்லாம் நமது தேசத்திலே என்ட்யூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ், உடலுறுதி விளையாட்டுக்கள் என்ற புதிய விளையாட்டு கலாச்சாரம் கூட விரைவாக உருவாகி வருகிறது. இதன் பொருள் என்னவென்றால், இப்படிப்பட்ட விளையாட்டுச் செயல்பாடுகள் வாயிலாக உங்களுடைய தாங்கு திறன், அதாவது தாக்குப்பிடிக்கும் தன்மை சோதித்து பார்க்கப்படுகிறது. சில ஆண்டுகள் முன்பு வரை மாரத்தான் மற்றும் பைக்தான் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் சில குறிப்பானவர்கள் வரை மட்டுமே என்ற வரையறைக்குள் இருந்தன. ஆனால் இப்போது பலதும் மாறிவிட்டது. நாடெங்கிலும் ஒவ்வொரு மாதமும் 1500க்கும் மேற்பட்ட இந்த என்ட்யூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ், உடலுறுதி விளையாட்டுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வேண்டி தடகள வீரர்கள் தொலைவுகளில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். நண்பர்களே, இந்த உடலுறுதி விளையாட்டுகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அயர்ன் மேன் ட்ரையாத்லன். நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள்.
உங்களிடம் ஒரு நாளைக்கும் குறைவான நேரம் மட்டுமே இருக்கிறது. இந்த காலத்திற்குள்ளாக நீங்கள் 3 வேலைகளைச் செய்ய வேண்டும். கடலிலே 4 கிலோமீட்டர் வரை நீந்த வேண்டும். 180 கிலோமீட்டர் வரை சைக்கிள் ஓட்ட வேண்டும். சுமார் 42 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட வேண்டும் என்று உங்களிடம் கூறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் இரும்பையொத்த மன உறுதி படைத்தவர்கள் இதனை வெற்றிகரமாகச் செய்து முடிக்கிறார்கள். ஆகையால் தான் இதனை அயர்ன் மேன் ட்ரையாத்லன் என்று கூறுகிறார்கள். கோவாவிலே சில நாட்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போதெல்லாம் இதுபோன்ற ஏற்பாடுகளிலும் மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட மேலும் பல போட்டிகளும் இருக்கின்றன. இவை நமது இளைய நண்பர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக ஆகி வருகின்றன. இப்போதெல்லாம் பலர் ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க ஒருங்கிணைகிறார்கள். உடலுறுதிக்கு முதன்மை அளிக்க வல்ல நிகழ்ச்சிகள் இவை. நண்பர்களே, உங்களை ஒவ்வொரு மாதமும் சந்திப்பது என்பது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. உங்களுடைய சம்பவங்கள், உங்களுடைய முயற்சிகள் புதிய புதிய வகைகளில் என்னிடத்தில் உள்ளெழுச்சியை ஏற்படுத்துகின்றன. உங்கள் செய்திகளில் இருக்கும் ஆலோசனைகள், உங்களுடைய அனுபவங்கள், இவற்றோடு கூட பாரதத்தின் பன்முகத்தன்மையையும் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கும் உத்வேகம் கிடைக்கிறது. நாம் அடுத்த பதிப்பிலே சந்திக்கும் தருணத்தில் 2025ஆம் ஆண்டு நிறைவின் நிறைவான கணங்களில் இருப்போம். தேசத்தின் பெரும்பான்மையான பாகங்களில் இப்போது குளிரும் கூட அதிகமாகிக் கொண்டே செல்லும். குளிர்காலத்திலே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் நாம் சில புதிய விஷயங்கள், புதிய நபர்களைப் பற்றிய விவாதங்களை கண்டிப்பாக நிகழ்த்துவோம். பல பல நன்றிகள். வணக்கம்.